ரைட்டு. அதான் எனக்கு போரியும் பாப்பாவுக்கு பொங்கல் இருக்குது. அது எப்படி இருக்கோ தெரியல, பார்ப்போம். ஜாபு இதாங்க மெட்ரோ பாதை சப்வே. தரிசனத்துக்காண்டி லைனில் போயிட்டுருக்கோம். பாப்பா அந்த ட்ரெயினில் போயிட்டுருக்கா. நாங்கள் இப்போ வேலை விஷயமாக சென்னை போகிறோம். எங்களால் இன்ட்ரோ கொடுக்குறதுக்கு டைம் இல்லை, அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நாங்கள் திருநெல்வேலி கழிஞ்சு இப்போ தான் இடம் கிடச்சி சீட்டு, அதுவும் விண்டோ சீட்டுலாம் கிடைக்கல. இங்கே ஃப்ரெண்டாக தான் கிடச்சிருக்கு. ஃபுல்லாக க்ரௌடு. இப்போ தான் உட்கார இடம் கிடச்சி போயிட்டுருக்கோம். இன்னும் 12 ஹவர்ஸ் போகணும். அப்போ 12 ஹவர்ஸ் இல்லை, இன்னும் 10 ஹவர்ஸ் வரும். அப்போ இப்போ தான் அங்கே ஆறா பார்ப்போம். நாங்கள் இருக்கிறது இப்போ சென்னை. ஃபஸ்ட் டைம் பாப்பாவை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஒரு சின்ன வேலை விஷயமாட்டு வந்தேன். எப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு தெரில, ஃப்ரெஷ் ஆகிட்டு இருந்த பஸ்ஸில் இன்னும் வந்து இறங்கணும். பேசலாம். நான் இப்போ வெளியாகிடுச்சு. நான் ஸ்டேஷன்லேருந்து வெளியே இறங்கி போகிறோம். தெரியுது ஸ்டேஷன்லேருந்து இப்போ வெளியே போயிட்டுருக்கோம். எக்மோர் ஸ்டேஷனில் இருக்கிறோம். வேலை விஷயமாட்டும் வந்திருக்கேன். அது என்ன நடக்குதுன்னு தெரில. அதனால் அதையும் பார்த்துட்டு பாப்பாங்க. இது வரைக்கும் ஸ்டேஷன் வந்தாச்சு. சென்னை வந்ததே கிடையாது. வாய் வளருதுங்க. ட்ரெயினில் வந்து டயர்டு. லாஸ்ட் டைமில் ட்ரெயினில் ரிசர்வேஷன் கிடைக்கலங்க. திடீர்னு முடிவானதான். அன்ரிசர்வில் வந்து அவங்களும் கண்ணெல்லாம் கரங்கிட்டு போயிருக்கு. 2 பேரும் தூங்க கூட இல்லை. இன்னும் வாங்க நம்ம அடுத்த பிளேஸில் போய் பார்த்து சந்திப்போம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோலாம் இருக்குது. சின்னவட்டில் எங்கே இருக்குன்னு நாங்கள் ஸ்டேஷன் விட்டு வெளியே ஆப்போசிட்டில் வசந்த பவன்ங்கிற ஹோட்டலில் உட்காந்துருக்கோம். டிஃபன் சாப்பிட்லாம். நான் வயிறு பசிக்கு நல்லா. அது நைட்டு சாப்பிட்டு வயிறு சாப்பிடல. வயிறு நைட்டு எதுவுமே வரல. டீ மட்டும் தான் வந்துச்சு. நான் டீ குடிச்சதுக்கு பாப்பா ஏசிக்கிட்டு இருந்தா. இப்போ வசந்த பவனில் ஒரு நெய் ரோஸ்ட் ரேட்டு 105 ரூபாங்களாமா இந்த ஊரில். என்ன ரேட்டு? அதான் எனக்கு போரியும் பாப்பாவுக்கு பொங்கல் இருக்குது. அது எப்படி இருக்கோ தெரியல, பார்ப்போம். சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்துட்டு ஆனால் பாப்பாவுக்கு பொங்கல் வந்துடுச்சு. எனக்கு இன்னும் பூரி வரல. பொங்கல் சொல்லியிருக்கு நல்லா இருக்கலாம். என்ன ரேட்டுன்னு தெரியல. எனக்கு இன்னும் பூரி வரல. இப்போ நான் பொரிச்சிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. பொரிச்சாலும் வரட்டு. நான் தான் சாப்பிட்டேன். வந்தேன் பாப்போம். எனக்கும் பூரி வந்துடுங்க. பூரி சைஸ் என்ன சைஸ் இருக்கு? தோசை மாதிரி இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொங்கல் நல்லா இருக்குன்னு பாப்பா சொல்ல. பூரி எப்படி இருக்கு பரவாயில்ல. நாங்கள் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி கோயிலுக்கு போகிறதுக்காண்டி மெட்ரோ போயிட்டுருக்கோம். மெட்ரோ பாப்பா ஆசைப்பட்டு தான் மெட்ரோவுக்கு இதுதான் நானே முதல் தடவை போகிறேன். மெட்ரோவுக்கு போனே கிடையாது. நாங்கள் போவோம். நாங்கள் சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த இருக்குது. எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த சைடோடு வந்தாச்சுன்னா இந்த தெரியுங்களா எக்மோர் மெட்ரோ பார்க்கிங். எஸ்கலேட்டர் தான் இருக்குது போல இருக்குது. எஸ்கலேட்டரில் பாப்பா இறங்க மாட்டா. நாங்கள் உள்ள போய் டிக்கெட் எடுத்துகிட்டு போவோம். இதுதாங்க மெட்ரோ பாதை சப்வே. உள்ளே போய் பார்ப்போம். மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் சப்வேக்குள்ளால் போயிட்டுருக்கோம்.
மெட்ரோ ட்ரெயினில் போய் பார்ப்போம். மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். இதான் ஃபஸ்ட் டைம் மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ஏசி வர வடபழனி வர போயிட்டு இதாங்க மெட்ரோ ட்ரெயினில் உள்ளேயும் போயிட்டுருக்கு. சப்வே உள்ளாடி மேலே இந்த ஏரியா வந்து அவுட்டில் வந்து மேலே போயிட்டுருக்கு. மேலேயும் ஸ்டேஷன்லாம் இருக்குது போல இருக்குது. இங்கே இந்த வியூவெல்லாம் வெளியே பார்க்குறது நல்லா இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டு எல்லாம் பார்க்குறது நல்லா இருக்குது. நாங்கள் இப்போ மெட்ரோலேருந்து நடந்து வடபழனி முருகன் கோயிலுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். பக்கம் தானே, அப்படி மெதுவாக நடந்து போயிட்டுருக்கோம். ஆமாம், நாகர்கோவிலோடு இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி தான். காலைல 11 மணி தான் ஆகுது. வெயில் இப்போவுமே கொஞ்சம் காட்டமாக இருக்குது. போயிட்டு கோயிலுக்கிட்ட போயிட்டு இருக்கோம். நாங்கள் வடபழனி கோயில் என்ட்ரன்ஸ். டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது. என்ட்ரன்ஸ் உள்ள போவோம். ஆமாம், சொன்னோம்ல உண்டு. அதுதான் வடபழனி கோயில். இந்த இருக்குங்க முருகன் கோயில் கோபுரம். சிறப்பு தரிசனம் 100 ரூபான்னு போட்டிருக்கு டோக்கனு. அது போக கோபுரம் பார்க்கலாம் இருக்குல்ல, பக்கத்தில் பார்த்து சூப்பராக இருக்கும். புதுசாக ஃபோட்டோ எடுக்க இல்லை. தரிசனத்துக்காண்டி லைனில் போயிட்டுருக்கோம். பாப்பாங்க ட்ரெயினில் போயிட்டுருக்கா. மணிக்கூர் கணக்காக நின்றுட்டு எப்படின்னு தெரியல, பார்ப்போம். இப்போ நாங்கள் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம். பரவாயில்ல, பாப்பா மாற குடிக்கணுங்க. மாற குடித்தா இப்போ அடுத்தது இப்போ ஏதாவது கதைக்கு சாப்பிட போகணும். சாப்பிட்டுட்டு ஏதாவது ஷாப்பிங் பார்க்கணுன்னு நான் பார்த்துட்டு இருந்தாலும் நேராக பீச்சுக்கு போயிட்டு போவோம் அப்படின்னு இருக்கும். இப்போ மெரினாக்கு போகிறதுக்காண்டி இப்போ சென்ட்ரல்லேருந்து இப்போ கவர்மெண்ட் எஸ்டேட்டில் வந்து இறங்கியாச்சு. இப்போ இங்கேருந்து இடத்த வெளியே போயிட்டு ஒன்று நாங்கள் போய் பார்ப்போம். மெரினா போய் பார்ப்போம். நமக்கு இங்கேருந்து போகிறது எப்படின்னு தெரியல. வெளியே போகிற வழி போட்டுருக்கு. மணி 3:30 மணி தான் ஆகுது. இவ்வளோ கூட்டம் இருக்குது. 3:30 மணிக்கே பீச்சில் இவ்வளோ கூட்டம். இந்த டைமாக இன்னும் எவ்வளோ கூட்டம் இறக்குது. ஆமாம், பீச்சுக்குள்ளே போகிறோம். இது குத்துற இறங்காத இருந்தால் அப்படியே இருக்கும். அண்ணா 50 2 பேர் உட்காந்து எடுத்துக்கலாண்ணா. நீ அக்கா உட்காருண்ணா. போட்டோ கறிக்கிறாண்ணா. உடனே போட்டோ கறிக்கிறா. நான் இப்போ குளிக்கதான் இருந்தான்னு வச்சுக்கேன். எங்கே போய் தெரியுமா, அதில் கிடக்கும். சார் வளையல் பார்த்தீங்கன்னா வளையல் எந்த கடைக்கு போனாலும் வளையல் வருங்க. நல்லா வளையல் ஆடு பார்த்துருக்கோம். இப்போதைக்கு இந்த வளையல் எடுத்துருக்கா பைசா கொடுக்குறீங்க.
நாங்கள் ரூம் எடுத்து இப்போ தான் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கு. ரூம் போட்டுருவோம். நாங்கள் மெட்ராஸ் சுற்றி பார்த்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். ஆனால் என்னென்னா வரும்போது அதே மாதிரி தாங்க ரிசர்வ் கிடைக்கல. சரியான கூட்டம். பாப்பா ஒரு விண்டோ சீட்டில் எப்படியோ ஒரு இடம் கிடச்சிச்சு, அதில் உட்கார வச்சிட்டேன். நமக்கு தான் இனி எப்போ இடம் கிடைக்கும் தெரில. சரி ஆப்போசிட்டில் உட்காந்து ஒரு தாத்தா வந்து இறங்கினா நம்ம அதில் இருப்போம். நைட் ஒரு 7-8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. என்ன பிளேஸ்ன்னே தெரியல. திருச்சிக்கிட்ட போயிட்டுருக்கோம். இந்த பில்டிங்லாம் பாருங்க, சூப்பராக இருக்குது. லைட்டு வெளிச்சத்துக்கு. இந்த பையனை பாருங்க, ஃபோன் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கு. டைம் இப்போ ஒரு 11 மணிக்கு மேலே தாண்டிட்டு, இந்த டைமில் வேறு பஸ் ஒன்றும் கிடைக்கல. ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட் பஸ் வந்துச்சு, நல்ல கூட்டம். அதனால் இந்த ஏசி பஸ்ஸில் ஏறி போயிட்டுருக்கோம். இந்த மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிறேங்க. பாய்.